ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த சம்மருக்கு ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு கொடைக்கானல் போன ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. கொடைக்கானலான சில் கிளைமேட் இருந்தது. நம்ம மதுரையில் மழை பெஞ்சது மாதிரி அந்த டைமில் கொடைக்கானல்லையும் லைட்டாக சாரல் மழை இருந்தாலும் கிளைமேட் வந்து பகல்லே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான கிளைமேட் தான் இருந்தது. குளு குளுன்னு இருந்துச்சு. அப்படியே சரி நம்ம கொடைக்கானல் போனதை வந்து ரோட் ட்ரிப்பாக போடுவோமே, ரோட் ட்ரிப் பார்க்குற வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொடைக்கானல்னால ஒரு ஹில் ஸ்டேஷனு, அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அழகான மலை, மரங்கள், செடி கொடி, பறவை சத்தமும் இருக்கும். இது வந்து நம்ம சிட்டிக்கிட்ட கொஞ்சம் ரீச் ஆக போகிறோம். அந்த பிளேஸ் தான் இது. இங்கே வந்து வீடுகள் வந்து நிறையா இருந்தது. கொடைக்கானல் சிட்டி உள்ளக்கே போகல, ஆனால் போகிற வழியில் இருக்கிற பிளேஸ் இது. சரி நம்ம காலையிலே கிளம்பிட்டோம். சிட்டி வியூ பாயிண்ட் இது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கொடைக்கானல் போனப்போ இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் இல்லை. நார்மலாக நம்ம வந்து பார்க்குறது தான் வந்து இருந்தது. இப்போ புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க போல், அதுக்கடுத்து போகலைல்ல நடுவில். அதனால் இப்போ போகையில் பார்த்தா அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க நிறையா இது. சரி ஜாலியாக தானே இருக்குது, கொடைக்கானல்னதும் நம்ம கிளம்ப தானே செய்வோம். அந்த மாதிரி காலையிலே கிளம்பியாச்சுங்க. காலையிலே கிளம்பி நம்ம வந்து ரெடியாகி கிளம்பிட்டோம். ஒரு 6:30க்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து வெளியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். நான் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன், எந்த இடத்துல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே சாப்பாடு நல்லா இருந்தது. கொடைக்கானலுக்கு கிட்ட வந்து ஏறினது வந்து ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஏறினோம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஏற கொஞ்ச நேரத்தில் பாதி தூரம் வந்தப்போ ஒரு 9:30 10 ஆகிடுச்சு. ஏன்னா கிளைமேட் சில்லுன்னு இருந்ததுனால அதை வந்து ரசிச்சுட்டே வந்தோம். தெரிஞ்சு குணா கேவ் பார்த்துட்டாலே லஞ்ச் டைம் தாண்டிடும். இல்லை வேணாம், இந்த லேக்குக்கு அங்கிட்டு தான் வந்து அந்த கேரட்டை கழுவுறதை நாங்கள் பார்த்தோம். ஏன் சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது செம்ம டிராஃபிக்னு. அதோடு நம்ம கூகுள் மேப் வந்து ரொம்ப வேலையை காமிச்சிருச்சு. என்னடா இது ஃப்ரீயாக கார் பார்க்கிங் இருக்கே, அதுவும் ஃப்ரீயாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ரோஸ் கார்டனுடைய கார் பார்க்கிங். இது ரோஸ் கார்டன் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து மூணார்லலாம் ரோஸ் கார்டன் போனதுனால கொடைக்கானல் ரோஸ் கார்டனுக்கு விசிட் பண்ணல. நாங்கள் அடுத்த பிளேஸ் குணா கேவ் போகலான்றதுக்காக பிளான் பண்ணிவிட்டு ஒரு நிறையா பிளானிங்ஸோடு வச்சுட்டு போனோம் கொடைக்கானலுக்கு, 1 டே ட்ரிப்பாக. பக்கத்தில் குணா கேவோட வேறு பிளேசஸ் வந்து போகலாம்னு சொல்லிட்டு. ஆனால் குணா கேவ் ஏதோ நடந்தது கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறது மாரி இருந்தது, ரொம்ப தூரம் இல்லை. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு டிராஃபிக் இருக்குது. அப்பா போங்கடா, இன்னும் இருக்காது. ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டனு ஒன் சைடு போனோம்ல லாஸ்ட் டைம் இல்லையா? ரோஸ் கார்டன் போல லாஸ்ட் இல்லை இருக்கு, செம்மையா இருக்குது. இந்த பனிமூட்டத்தெல்லாம் பார்க்க ஜெஸ்வின் எந்திரிக்கவே மாட்டான். போயிட்டுருவாங்க, அதை ரசிக்கவும் மாட்டான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கொடைக்கானல் போகையில் பல்ப் வாங்கினீங்களான்றதை சொல்லுங்கள் நம்ம கூகுள் அக்கானால். கோவாவில் கூட அம்புட்டு டிராஃபிக் இருக்காது, ஆனால் நம்ம கொடைக்கானலில் அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. எங்கேயுமே வந்து பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏன்னா நான் அப்போ போனப்பெல்லாம் கூட டிராஃபிக் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. அப்போவும் சீசன் டைமில் தான் போனோம்.
இப்போவும் சீசன் டைமில் தான் போனோம். ஆனால் எக்கச்சக்கமான டிராஃபிக். இதில் பாஸ் வேறு கொடுக்கறதா சொன்னாங்க. பாஸ் நம்ம எடுத்துகிட்டு போயுமே இவ்வளோ டிராஃபிக்கா அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு. ஏன்னா நான் அந்த டைம் போகும்போது பாஸ்லாம் வந்து இல்லை. இதில் ரோடு வேறு அங்கங்கே ஒன் வே. இதில் நம்ம கூகுள் அக்கா வேற வந்து ரோடு ஒன் வே ஆனதை வந்து அது சொல்லவே இல்லை. அது பாட்டுக்கு வழியே காமிச்சு விட்ருச்சு. என்னடா இது, நம்ம மட்டும்தான் இந்த ரோட்டில் கொஞ்சம் பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே கூகுள் மேப்பை நம்பித்தான் வந்திருக்குறாங்க. நம்ம கூகுள் அக்கா செமையாக ரூட்டை காமிச்சிருக்குது எல்லாத்துக்கும். என்ன பண்ணுறது, கூகுள் மேப் பரிதாபங்கள்ன்ட்டு வீடியோ போட முடியாது. அதனால் கொடைக்கானலில் நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.